வெல்கம் டு ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். திஸ் இஸ் பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வகுப்பு இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியல். தொடர்ந்து வகுப்பு பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியல். ஃபஸ்ட் கொஸ்டின், தேசிய நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தும் ஷரத்து எது? தேசிய நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தும் ஷரத்து எது அப்படிங்கிறப்போ ஷரத்து 352. 4 ஆப்ஷன் இருக்குது, நல்லா பார்த்துங்க. இதில் தேசிய நெருக்கடி நிலை வர்றப்போ ஷரத்து 352. அடுத்தது, கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தியுள்ளவற்றை கண்டறிக. தேசிய நெருக்கடி நிலை இப்போ தான் பார்த்தோம். தேசிய நெருக்கடி நிலை 352, போர் நெருக்கடி நிலை 343, மாநில நெருக்கடி நிலை 356, நிதி நெருக்கடி நிலை 360. இந்த 4ல் சரியாக எது பொருந்தியுள்ளது? இதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 1, 3, 4 சரியாக பொருந்தியுள்ளது 1, 3, 4. 1 என்னென்னா தேசிய நெருக்கடி நிலை 352, மூணாவது மாநில நெருக்கடி நிலை 356, நிதி நெருக்கடி நிலை பார்க்குறப்போ உங்களுக்கு உறுப்பு 360. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அரசியலில் பிளவுவாதம் என்பது ஒரு கீழ்வரும் குறைபாடு ஆகும். அரசியலில் பிளவுவாதம் என்பது ஒரு கீழ்வரும் குறைபாடு ஆகும். ஆப்ஷன் ஏ கட்சி முறை, பி தேர்தல் போட்டி, சி ஜனநாயகம், டி கூட்டணி அரசியல். இதோடைய ஆப்ஷன் பார்க்குறப்போ உங்களுக்கு பி தேர்தல் போட்டி. அரசியலில் பிளவுவாதம் என்பது தேர்தல் போட்டி. அடுத்த கொஸ்டின், அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்குவது இந்திய அரசாங்கம், தேர்தல் ஆணையம், திரும்ப அழைக்கும் முறை, இந்திய அரசியலமைப்பு. இதில் தேர்தல் ஆணையம் தான் அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்குகிறது. ஆப்ஷன் பி. அடுத்து, போர்த்துகாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், சட்ட அளவியல் சட்டம், அத்தியாவசிய பொருட்கள் சட்டம், கள்ள சந்தைப்படுத்தல் தடுப்பு சட்டம். 4 ஆப்ஷன் 1980, 1955, 2009, 1986. சரியாக பொருந்திருக்கான்னு பார்க்கலாம். இதோடைய ஆன்சர் உங்களுக்கு 4321. 4321. அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, சட்ட அளவியல் சட்டம் பார்க்குறப்போ உங்களுக்கு 2009, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் பார்க்குறப்போ உங்களுக்கு 1955, கள்ள சந்தைப்படுத்தல் 1980. அடுத்த கொஸ்டின், வேலையாட்கள் நஷ்ட ஈட்டு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. வேலையாட்கள் நஷ்ட ஈட்டு சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1923. அடுத்தது, போர்த்துகாவில் குழந்தை திருமண தடை சட்டம் 1961. 4 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். வரதட்சணை தடை சட்டம், வீட்டு வன்முறை சட்டம், வேலை செய்யும் இடத்தில் பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் சட்டம். அதே மாதிரி 1961, 2005, 2013, 2006 இருக்குது. இதில் எது சரியானது அப்படின்னு பார்க்குறப்போ ஆப்ஷன் சி 4123. அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு குழந்தை திருமண தடை சட்டம் 2006, வரதட்சணை தடை சட்டம் பார்க்குறப்போ உங்களுக்கு 1961, வீட்டு வன்முறை சட்டம் பார்க்குறப்போ 2005, வேலை செய்யும் இடத்தில் பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் சட்டம் 2013. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்தது, போர்த்துகாவில் ஆதார் சட்டம், நிதி ஆயோக், IRDA, டிராய் இது எல்லாமே கொடுத்துருக்குற. அதே மாதிரி வருடம் கொடுத்துருக்குறாங்க 1997, 99, 2015, 2016. இதோடைய ஆன்சர் பார்க்குறப்போ உங்களுக்கு ஆப்ஷன் ஏபிசிடியில் ஏ தான் கரெக்டு. அதாவது ஆதாரங்கிறது 2016, நிதி ஆயோக் 2015, IRDA 1999, டிராய் 1997. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பொருந்தும், எதில் பொருந்தும் அப்படிங்கிறது 4 ஆப்ஷனில். 1 அசையா பொருட்கள், அசையும் பொருட்கள், குறிப்பிட்ட பொருட்கள் மற்றும் சேவைகள், அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகள். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எதில் பொருந்தும்? அசையா பொருட்கள், அசையும் பொருட்கள், குறிப்பிட்ட பொருட்கள் மற்றும் சேவைகள், அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகள். இதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்தது, தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியாவில் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியாவில் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2000, 2002, 2001, 2005. ஆப்ஷன் டி தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியாவில் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 2005, அக்டோபர் 12. அக்டோபர் 12, 2005. அடுத்தது, மிசா சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இந்த மிசா எப்போ இயற்றப்பட்டதுன்னா 1971. ஆப்ஷன் பி
1971. அடுத்தது புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு. புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு வந்து உங்களுக்கு 4 ஆப்ஷனில் நல்லா பார்த்துக்குங்க. ஆப்ஷன் டி 20 ஜூலை 2020. 20 ஜூலை 2020 தான் புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. சிறார் நீதி சட்டம் 2015 செயல்பாட்டுக்கு வந்த நாள். சிறார் நீதி சட்டம் 2015 செயல்பாட்டுக்கு வந்த நாள் வந்து ஜனவரி 14, 2016, ஜனவரி 15, 2016, அதே மாதிரி 16, 2016, ஜனவரி 17, 2016. இதில் சிறார் நீதி சட்டம் 2015 செயல்பாட்டுக்கு வந்த நாள் கொஸ்டின்லேயே நீதி சட்டம் 2015ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஜனவரி 15, 2016. ஜனவரி 15, 2016. இந்தியாவில் முதன்முறையாக தனி வாக்காளர் முறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. 4 ஆப்ஷனில் உங்களுக்கு 1909. இந்தியாவில் முதன்முறையாக தனி வாக்காளர் முறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1909. வரதட்சணை தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து உங்களுக்கு 1961. இப்போ தான் பார்த்துருந்தோம். வரதட்சணை தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1961. நதிநீர் ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. நதிநீர் ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ 1956. நிதி ஆயோக் அமைக்கப்பட்ட ஆண்டு. நிதி ஆயோக் ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லியிருந்தேன். நிதி ஆயோக் அமைக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி 1, 2015. ஜனவரி 1, 2015. நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர். நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் வந்து ஆப்ஷன் 4 இருக்குது. அதில் ஏ தான் கரெக்டு, அரவிந்த் பனகாரியா. நிதி ஆயோக்கின் தலைவர், நிதி ஆயோக்கோட தலைவர் யாருன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு பிரதமர். நிதி ஆயோக்கின் தலைவர் பிரதமர். இந்தியா முழுமையான கூட்டாட்சி அமைப்பே அல்ல என்று கூறியவர். இந்தியா முழுமையான கூட்டாட்சி அமைப்பே அல்ல என்று கூறியவர் ஆப்ஷன் 4 நல்லா பார்த்துக்குங்க. இதில் இந்தியா முழுமையான கூட்டாட்சி அமைப்பே அல்ல என்று கூறியவர் KP முகர்ஜி. மத சார்பின்மை மற்றும் மக்களாட்சி ஆகியவை அரசின் இரு தூண்கள் என்று கூறியவர். மத சார்பின்மை மற்றும் மக்களாட்சி ஆகியவை அரசின் இரு தூண்கள் என்று கூறியவர் இந்திரா காந்தி. நிர்வாக சட்டம் சட்டத்தின் ஆட்சிக்கு முரணானது என்று விவரித்தவர் யார்? நிர்வாக சட்டம் சட்டத்தின் ஆட்சிக்கு முரணானது என்று விவரித்தவர் 4 ஆப்ஷன் நல்லா பார்த்துக்குங்க. இதில் ஆப்ஷன் சி AV டெய்சி. அடுத்தது அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கையில் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான இயல்பு என விவரித்தவர் யார்? அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான இயல்பு என விவரித்தவர் யார் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ அம்பேத்கர். இந்திய தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினர் அமைப்பானது? இந்திய தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினர் அமைப்பானது? இதுக்கு ஆப்ஷன் டி 1993ஆம் ஆண்டிலிருந்து இந்திய தேர்தல் ஆணையம் 3 அங்கத்தினர் அமைப்பானது. இந்தியாவில் 23வது தலைமை தேர்தல் ஆணையர் யார்? இந்தியாவின் 23வது தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ஆப்ஷன் சி சுனில் அரோரா. அடுத்து போர்த்துகாவில் குழு இருக்குது, அந்த சைடு ஷரத்து இருக்குது. UPSC திட்டக்குழு, நிதிக்குழு, தேர்தல் ஆணையம். ஷரத்து 39, 315, 280, அதே மாதிரி 324, இந்த மாதிரி 4 கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் போர்த்துகாவில் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. அதாவது UPSC வந்து 315, திட்டக்குழு ஷரத்து 39, நிதிக்குழு பார்க்குறப்போ உங்களுக்கு நிதிக்குழு வந்து ஷரத்து 280, தேர்தல் ஆணையம் வந்து 324. பின்வரும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்களை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. பின்வரும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்களை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. 4 கொடுத்துருக்காங்க. 4 பேரில் கால வரிசைப்படி, அதாவது சுனில் அரோரா, நவீன் சாவ்லா, ராஜீவ்குமார், சுஷில் சந்திரா. இதில் ஃபஸ்ட்டு வந்து ராஜீவ்குமார், 2வது உங்களுக்கு பார்க்குறப்போ சுஷில் சந்திரா, 3வது சுனில் அரோரா, 4வது நவீன் சாவ்லா. இது வந்து ஆன்சர் B 3142. அடுத்தது
தேர்தல் ஆணையத்தை பற்றிய விளக்கும் அரசியலமைப்பு விதி. தேர்தல் ஆணையத்தை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு விதி வந்து விதி 324. விதி எவ்வளோ? 324. 15வது நிதிக்குழுவின் தலைவர். 15வது நிதிக்குழுவின் தலைவர் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு ஆப்ஷன் சி என்கே சிங். ஆப்ஷன் சி என்கே சிங். அதே மாதிரி 13வது நிதிக்குழுவின் தலைவர். மேலே 15வது நிதிக்குழுவின் தலைவர். அடுத்த கொஸ்டின் 13வது நிதிக்குழுவின் தலைவர் வந்து உங்களுக்கு விஜய் கேல்கர். விஜய் கேல்கர். 15வது நிதி ஆணையத்தின் தலைவர். மேலே நிதிக்குழு, கீழே நிதி ஆணையம், எல்லாம் ஒன்று தான். 15வது நிதி ஆணையத்தின் தலைவர் வந்து உங்களுக்கு அதே தான், என்கே சிங் தான். பாருங்கள், 15வது நிதிக்குழுவின் தலைவர் என்கே சிங், 15வது நிதி ஆணையத்தின் தலைவர் வந்து என்கே சிங். இந்திய நிதி ஆணையத்தின் முதல் தலைவர் யார்? இந்திய நிதி ஆணையத்தின் முதல் தலைவர் வந்து 4 ஆப்ஷனில் உங்களுக்கு ஆப்ஷன் டி கேசி நியோகி. கேசி நியோகி. இந்திய நிதி ஆணையத்தின் முதல் தலைவர் வந்து கேசி நியோகி. இன்றைக்கி கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்குறேன். திஸ் இஸ் பிரகாஷ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். நன்றி, வணக்கம்.